ஓம் ஓம் ஓம். குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அகண்டமண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராசரம் யத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரெண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நः பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ ஸ்ரீராமகிருஷ்ண சமர்த்த சத்குரு தேவாய நமः. ஆத்ம அனுபூதி சாதனா, அதாவது மே 8 சாயந்தரம் 7 மணிக்கு பத்ம பிரசாத்ஜி ஸ்டடி செஷனில் சொன்னது. ஆர்கே மாஸ்டர் நமக்கு தந்த ஞானத்தை நாம் அனுபவித்து அந்த ஞானத்தை எடுத்துட்டு மற்றவாளுக்கும் அதை நம்ம கொடுக்கணும். அதாவது எல்லோரும் இப்போ நம்ம எல்லாருமே தியானம் நிறைய பண்ணியிருக்கோம். ஆனால் ஆத்மா என்னது, ஆத்மானா என்ன அப்படிங்கும்போது கேட்டாக்கா ஒரு பயம், ஒரு தயக்கம் அப்படின்னு வருது. இப்போ நம்ம ஹியூமன் ஃபார்மேஷன்ஸ் ஏற்படுத்தி கொண்ட ஐடியாஸ் நம்மளே நம்ம கொஞ்சம் எல்லாம் ஐடியாலாம் ஏற்படுத்திட்டோம். அப்போ இந்த 21 ஓம்காரம் சொல்லின்னு இருக்கும்போது அந்த கொஞ்சம் பேர் கேட்டால், அங்கே இந்த 21வது ஓம்காரம் பண்ணால் என்ன பண்ணணும், எங்கே பார்க்கணும் அப்படின்லாம் கேட்டால், அப்போ அதை பற்றி எங்கே ஆலோசனை பண்ணோம் அப்படின்னு, சமர்ப்பணம் பண்ணோம் அப்படின்னு, நம்ம பார்வை எங்கே இருக்கணும் அப்படின்னு, அதெல்லாம் இப்படி இருந்தால் அதை நம்ம அதை தெரியாமல் நம்ம எதுக்காக பண்ணுறோங்கிறது அதை புரியாமல் நம்ம ஒரு மாதிரி இதில் இந்த டெக்னிக்குகளில் போய் ஒரு கட்டுப்பட்டுட்டோம். எங்கே பார்க்கணுமோ அங்கே நம்ம மறந்துடுறோம். இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி நம்ம செக்ஷனுக்கு போவோம். அவர் கோல் ஆம்னி சயின்ஸ், ஆம்னி ப்ரெசன்ஸ், ஆம்னி பொட்டன்ஸ். எந்த ஞானம் ஒன்று தெரிஞ்சுட்டா எல்லாம் வரும் அப்படின்னா அதுதான் இந்த அக்னி வித்யை. அக்னி வித்யை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அக்னி ஜுவாலை, அது வெளிச்சம், அதாவது சூடும் தரும் அக்னி. நமக்கு எப்போதும் அந்த வெளிச்சத்துக்கு மேலே ஒரு ஆர்வம் இருக்கணும். நம்ம பாரதியர்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டியது அது ஆஸ்பிரேஷன், வில். நம்மகிட்ட உள்ள அக்னி உற்சாகமாக எப்போவும் இருந்துகிட்டே இருக்கணும். அதாவது அக்னி அந்த உற்சாகம் இல்லைன்னா ஒரு அசிரதம் வந்துடும். இப்போ பார்த்துக்கலாமே, அப்போ பார்த்துக்கலாமே, அப்படி இல்லாமல் எப்போவும் ஒரு உற்சாகமாக இருக்கிறது. அதுக்கு தான் அக்னிகோத்திரம் ரொம்ப ரொம்ப உபயோகப்படுறது. நம்மகிட்ட சூடு, வெளிச்சம், அதாவது ஆஸ்பிரேஷன், வில் பவர், இதை தரது அக்னி. அக்னி தன்னிட்ட வரவாழ அப்படியே தன்னுடையதாக பண்ணிட்டுரும். அது இல்லுமியன் அப்படின்னு செய்யறது. நம்மகிட்ட இருக்கிறது மைண்டு. எப்போதும் அது சர்ஃபேஸ் லெவலில் தான் பார்க்கும். நம்ம அதுக்கே பழகிட்டோம். லைஃப் பூரா இப்படியே தான் பார்க்குறோம். நம்மகிட்ட இருக்கிற அக்னி ரொம்ப ஆகர்ஷிக்கப்படணும். ஆத்தியாத்மிகமாக நம்ம பார்க்கணும். அதாவது டீப்பர் லெவலில் கவனிக்கணும். ஒவ்வொரு பொருளை பார்க்கும்போதும் அதனுடைய இன்னர் நமக்கு தெரியணும்.
நமக்கு வந்து அநேக சம்ஸ்காரம் வந்து அதை நமக்கு வந்து இடைஞ்சலாக இருக்குது. அதெல்லாம் நம்ம ப்யூரிஃபை பண்ணிக்கிறதுக்கு தான் ஓம்காரம் பண்ணுறோம். அந்த ஓம்காரத்தை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு தான் அக்னிஹோத்திரம் பண்ணுறோம். அக்னிஹோத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு புஷ்பத்தை பார்க்குறோம். அந்த புஷ்பத்தோட எதழ் என்ன, அதனோட தத்துவம் என்ன, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது நமக்கு நாமே அதை தெரிஞ்சுக்கணுன்னு அந்த ஆர்வம் வந்து நமக்கு உள்ளேந்து வரணும். இப்போ நம்ம குழந்தையில சொல்கிறோம் படி படி படின்னு, அது அவளே படிக்கணும்னு படித்தாக்க அதனோட ஆர்வம், அதனுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அதிகமாக தான் இருக்கும். அதுவே தனி. அதுபோல் இந்த நமக்கு உள்ளேருந்து வரணும். நமக்கு இந்த தத்துவம்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு நமக்கு அது உள்ளேந்து வந்தாக்க தான் அந்த வேத விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா புரிஞ்சுக்க முடியாது. பூ நன்னா இருக்குது, அது தத்துவம் தெரியணும், அனலிட்டிக்கல் தத்துவத்தையே தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இந்த சக்தி வரத்துக்கு தான் அக்னி ஹோத்திரம் ரொம்ப முக்கியம். அக்னி மூலம் இல்லுமின மைண்டு வரும். அதை நம்ம டெவலப் செஞ்சுக்க முடியும். ஆர்கே மாஸ்டர் சர்வஜத்துவம், சர்வ வியாபகத்துவம், சர்வ சமத்துவத்துவம் பற்றி சொல்கிறார். அதை இன்னர் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். பிரகிருத்தியில் இது மூணுமே இருக்குது. சர்வஜத்துவம் அப்படின்னா தத்திர நிரதசியம் சார்வஜ்ய பீஜம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அனந்தமான ஞானம் நிறைஞ்சி இருக்குது. அது ஓம்காரத்தில் இருக்குது. மனசுக்கு வந்து எப்போதும் இந்திரனாக சொல்லுவோம். இதை நம்ம ஓம்காரம் பண்ண பண்ண இலுமினியன் மைண்டு வந்து டெவலப் ஆகும். ஓம்காரம் மூலமாக சர்வஜத்துவத்தை நம்ம பிடிச்சிக்க முடியும். அது பரிபூர்ணமான ஞானம். அதான் இது சூடு வெளிச்சம், ஆஸ்பிரேஷன், வில் பவர், இல்லுமியன் செய்கிறது. வைதிக விஞ்ஞானம் சேர்ந்த பாரதிய நம்ப இதெல்லாம் சொன்ன ரிஷி, அவளுடைய ஸ்பெஷல் ஞானம், அவளுடைய எபிலிட்டி, அந்த ரிஷிகளை பற்றி நம்ம எப்போதும் நினைவுபடுத்திக்கணும். நம்ம லைஃபு பூர்ணத்தோடு ஜீவிக்கணும். இதை விட்டு நம்ம தப்பி ஓட முடியாது. நீ ஆத்தியாத்மியத்துக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் ஆத்தியாத்மியத்துக்கு வர முடியும். இது ரெண்டையும் கவனி. உன் லட்சியம் ரொம்ப முக்கியம். உன்னை லட்சியத்தை நீ அடையிறதுக்குன்னா இதெல்லாம் கண்டிப்பாக நீ ஃபாலோ பண்ணியே ஆகணும். பரிபூர்ணமான ஜீவிதம், பரிபூர்ணமான ஞானம் ரெண்டுமே வேணும். ஞானத்திற்கு உள்ள சக்தி என்ன அப்படின்னா நேச்சுரலி ஆர்கனைசிங் பவர். அதாவது விவசீகரணம் சக்தி ஞானத்துக்கு இருக்குது. ஞானம் அப்படின்னாலே ஆர்கனைசிங் எபிலிட்டி, ஆர்கனைசிங் சக்தி வரணும். நம் சரீரத்தில் நகம் வளர்றது, முடி வளர்வது, டைஜஸ்டிங் சிஸ்டம், ஹார்ட் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன் எல்லாம் ஆர்கனைசிங் த எபிலிட்டி ஆஃப் யூனிவர்ஸ். எங்கு எல்லாம் ஆர்கனைசிங் பவரோடு இருக்கோ அங்கு சர்வஜத்துவம் இருக்குது அப்படின்னு ஆர்கே மாஸ்டர் சொல்கிறார். நீ பிளான் இல்லாமல் செய்கிற வேலை அது வந்து பதட்டமாக இருக்கும், ஒரு மாதிரி அல்லோகலமாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்காது. விவஸ்தீகரணம் ரொம்ப முக்கியம். செய்கிற வேலை சர்வஜத்துவம் வரும். ஆர்கனைசிங் எபிலிட்டியே சர்வஜத்துவத்துக்கு ஆதாரம். நம் லட்சியம் கூட சர்வஜத்துவம் மட்டும் இல்லை,
சர்வ வியாபகத்துவம், சர்வ சமர்த்தத்துவமும் வேணும். இந்த 3ல் சில பேருக்கு 1 இருக்கலாம், சில பேருக்கு 2 இருக்கலாம், 3 இருக்கிறவா கூட இருக்கா. இந்த 3 இருக்கிறவா தான் பாரத தேசத்தில் குரு. அதாவது அவள் பரம்பரையாக இது சம்பத்து அவளுக்கு, குரு பரம்பரை. அது எப்படி வந்தது அப்படின்னா, குரு பரம்பரையில் இருக்கிறவாளுக்கு இது 3மே இருக்கும். சர்வஜத்துவம், சர்வ வியாபகத்துவம், சர்வ சமர்த்துவத்துவம், இது 3 இருக்கும். அந்த 3 இருக்கிறவாளை குரு அப்படின்னு சொல்லுவோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இந்த பாயிண்ட்டை மாஸ்டர் சொன்ன விஷயங்களையும் நன்னா புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை மறுபடியும் சொல்ல முடியாது. ஏன் சொன்னார் அப்படின்னா, சூரிய கிரகணத்துக்கு முன்னாடி சொல்லி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணார். 1999 ஆகஸ்ட் 11 சூரிய கிரகணம் வந்தது. சூரிய கிரகணம் அப்படின்னா ஆத்மாவை கிரகிக்கும் சக்தி அப்படின்னு சொல்லுவாள். அந்த சூரிய கிரகணம் போது அந்த சக்தி மல்டிப்ளை செய்யப்படுறது. இயற்கையே, பிரகிருத்தியே கோஆப்ரேட் செய்கிறது. பிரகிருதி நமக்கு அது அனுகூலமாக இருக்குது. சூரிய கிரகணம் வரல அப்படின்னாலும் நம்ம இந்த நியமத்தெல்லாம் ரெகுலராக ஃபாலோ செய்கிறது ரொம்ப அவசியம். சூரிய கிரகணம் அற்புதமான தினம், அற்புதமான மாறுதலை ஆத்தியாத்மியத்தில் கொண்டு வருது. பௌதிக லைஃப்பில் சூரிய கிரகணம் வந்து போனாலும் சயின்டிஸ்ட்டு ரகரகமாக ஃபோட்டோலாம் எடுப்பா, நிர்ணயம் பண்ணுவா, முடிவு வெளியே வராது. ஏன் அப்படின்னா அவள் புரிஞ்சுக்கிற லிமிட்டட் நாலெட்ஜ். அன்றைய தினம் நடந்த சூரிய கிரகணம் பிரபஞ்சம் முழுக்க ஒரு விசித்திரமான சக்தி அலைகளை பிரபஞ்சத்துக்கு கொடுத்தது. மனிதர்களில் நடந்த மாறுதல் விஞ்ஞானிகளுக்கு கொஞ்சம் கூட புரியலை. 94-95 அக்டோபர் 24 வந்த சூரிய கிரகணம் பற்றி சொல்கிறார். விஞ்ஞான ரீதியாக அவர்கள் அதனோட பலனை பெற முடியாமல் இருக்கா. குரு மட்டும் சூரிய கிரகணத்தோட பவர் நன்னா தெரியும். எப்படிப்பட்ட அலை பூமிக்கு வந்தது அப்படிங்கிறது குருவால் சொல்ல முடியும். நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சூரிய கிரகணம் எப்போ வந்தாலும் பௌதிகத்தில் வரும் மாறுதலை விட ஆத்தியாத்மிகத்தில் வர மாறுதல் கோக்கல் ரொம்ப அதிகம். சூரிய கிரகணத்தின் தினம் முக்கிய அம்சம் என்னென்னா, அது ஜோதிஷத்தில் சூரியனை ஆத்மா அப்படின்னு சொல்கிறா. அதற்காக வேதத்தில் சூரிய ஆத்மா, சூரியனே ஜகத்திற்கு ஆத்மா அப்படின்னு சொல்கிறா. வேதத்தில் சொல்லப்பட்ட அர்த்தம் ரிஷிகள் விவரித்து சொல்கிறா. அந்த சூரிய கிரகணம் ஆப்கானிஸ்தானில் ரொம்ப பிரபாவம் இருக்கும் அப்படின்னு சொன்னான். இதை கவனிக்க முடியும். அதாவது அந்த விஷயம் பௌதிக ஜகத்தில் ஆப்கானிஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே சயின்டிஸ்ட் அங்கே போய் ஃபோட்டோ அதெல்லாம் எடுத்துட்டா, நோட்ஸு பண்ணிட்டா. ஆனால் அவளுக்கு தெரியாது சூரியனோட அந்த பிரபாவம் மொத்த பிரபஞ்சத்திற்கும் கிடைச்சது. எதை பிரபாவம் செய்கிறது அப்படின்னா, நம்ம ஆத்மா சேதனத்துவம் பிரபாவிதம் செய்கிறது. இது யுனிக்னஸ் எப்பவும் வராது.
இந்த சூரிய கிரகணம் நேரம் மட்டுமே வரும். சம்பூர்ண சூரிய கிரகணம், அதாவது சூரிய கிரகணம் எப்பாவது தான் வரும். தினமே சூரியனோட அலைகள் தினமே வருது. 1909 வந்த சூரிய கிரகணம் அந்த சதாப்தத்துக்கு வந்த கடைசி கிரகணம். அந்த கிரகணத்துக்கு பின்னாடி வந்த மாறுதல்கள் நாம் வாரிசாக இருக்கோம். மாறுதல் என்ன அப்படின்னா, ஃபிசிக்ஸு ஆத்தியாத்மிக பரம்பரையிலையும் விசேஷம் இருக்குது. ஆத்ம சேதனம் மேலே இருந்து கீழே வரும், சரம பிந்து, அதாவது டிசெண்ட். நெக்ஸ்ட்டு அந்த தட்டே ஆத்ம சேதனத்துவம் கீழே வர அப்படியே நின்றுடுத்து. பௌதிக ஜகத்தில் சர்ம பிந்து ஆக அது வருது. அதை டிசெண்ட், அதாவது அது சூரிய கிரகணத்திலும்போது அந்த பவர் மேலேந்து ஆத்ம சேதனம் மேலேந்து கீழே இறங்கிறது. அது பாதியில் நின்றுடுத்து. பௌத்த சக்தியில் இருக்கிற நாம் அதை கொஞ்சம் மேலே போய் அதை நம்ம பிடிச்சிக்கணும். நாம் அசண்ட் ஆகணும். அந்த சேதனத்துவம் பிடிச்சிக்கிறதுக்கு மேலே போகணும். சூரிய கிரகணம் டிசெண்ட் என்ன மாறுதலை வரப்போகிறது, முக்கியத்துவம் எந்தெந்த ஆத்மா வேலை செய்ய முடிகிறது என்பதை கவனிக்கணும். அது டிசெண்ட் ஆகும்போது எந்த ஆத்மா வேலை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அதாவது இந்த நாட்டில் பிரபஞ்சத்தில் ஆத்மா 10 சரீரத்தினோட கூட வேலை செய்கிறது. அதுக்கு நம்ம டியூன் ஆகிருக்கோம். இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் ஆத்மா மட்டும்தான் அந்த மாதிரி வேலை செய்யும். எல்லா ஆத்மாவும் அந்த மாதிரி வேலை செய்யாது. எப்படி அப்படின்னா, இப்போ இந்த ஸ்பீச்சை நீ கேட்குற, ஆனால் உன் உள் மனசில் இந்த பேச்சை எதுக்கு கேட்கணும், இதனோட அவசியம் என்ன அப்படின்னு ரேஷனலிஸ்ட் மாதிரி உனக்கு மனசில் தோணி இன்னொரு இடத்துல அது வேலை செய்ய முடியும். உன்னோட ஆத்மா இங்கே இருந்தாலும் 2 டிஃப்ரெண்ட் பாடியாக அது வேலை செய்ய முடியும். ஆனால் ஒரே பாடி அலைன்டு வித் திஸ் நாலெட்ஜ். அதாவது நீ இஷ்டப்பட்டு இங்கே இந்த பேச்சை கேட்குற, இன்னொரு ஆத்மா இதை வேறு எங்கேயோ போய் அது வேலை பண்ணுறது. ஆனால் அந்த ஆத்மா இந்த வேலை பண்ணுறதுன்னு அந்த மனுஷனுக்கே தெரியாது. நான் சொல்கிறது உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நினைவுபடுத்திக்கோ, புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. இதை மறுபடியும் நான் சொல்ல முடியாமல் போகலாம். அதாவது இந்த விஷயத்தை கேட்டவா எல்லாரும் இதை பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்கோ. நீங்கள் தெரிஞ்சுன்னா மட்டும் போகாது. மாஸ்டர் எப்பப்போ இந்த மாதிரி சொல்கிறாரோ அப்போ நம்ம எல்லாருமே எச்சரிக்கையாக இருப்போம். ஸ்டடி செக்ஷன் வைப்போம். ஆத்மா செலக்டட் சாமர்த்தியம் உள்ள ஆத்மா தான் இந்த மாதிரி போக முடியும். 2, 3, 10 சரீரமாக வேலை செய்ய முடியும். டைம் டிமாண்ட்ஸ். சூரிய கிரகணத்தில் மனுஷா சேதனத்துவம் 24 கோடி வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற நிகழ்வு. அது முதலாக நடக்கிறது. மனுஷாலோட ஆத்மா ஒரே ஒரு ஆத்மா, சிங்கிள் ஆத்மாவாக பார்த்தால் குரூப்பாக
மேலே போக தீட்சை எடுத்துக்க போகிறது. நம்ம தீட்சை எடுத்துட்டுட்டோம். ஏன்னா 1999 அசண்ட் ஆகிடுத்து. நாம் அதை தினம் குரூப்பாக டெய்லி ஓம்காரம் பண்ணி ஆக்டிவிட்டி செஞ்சுக்கிறோம். சிங்கிள் பாயிண்ட்டு, சிங்கிள் யூனிட்டு. அதாவது நம்ம சிவம் சிவம் சிவம், அதாவது நம்ம தனியாக எங்கே போய் என்ன பண்ணாலும் நம்ம குரூப்பை தான் நினைவுபடுத்திக்கிறோம். அந்த பாவம், நான் சிவனில் ஓம்காரம் பண்ணுறேன், கார்த்தால் சாயந்தரம் ஓம்காரம் பண்ணுறேன், அக்னிஹோத்திரம் பண்ணுறேன், சிவன் குரூப்பில் இருக்கேன் அப்படிங்கிற அந்த பாவம் ரொம்ப 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 முக்கியம். நம்ம மாஸ்டர் சொல்லியிருக்கார், சாப்பாடு சாப்பிட்டப்புறம் வஜ்ராசனத்தில் உட்காந்து நமஸ்காரம் மாஸ்டர் சிவிவி அப்படின்னு சொல்லி, நான் சாப்பிட்ட ஆகாரம் பிரபஞ்சத்தில் எத்தனை ஜீவன் பசியாக இருக்குது அதுக்கெல்லாம் விநியோகப்படுகிறது அப்படின்னு சம்பூர்ண திருப்தி அடையட்டும் அப்படின்னு அந்த பாவமாக நீ பண்ணு. உட்காந்து பாவமாக ஒரு 10 நிமிஷம், நான் சாப்பிட்டேன், நிறையா சாப்பிட்டேன், பிரபஞ்சத்தில் இருக்கிற சம்பூர்ண பசியாக இருக்கிற ஜீவனுக்கு கூட இந்த சாப்பாடு போகிறது, அது கூட திருப்தியாக இருக்குது அப்படின்னு நீ பாவத்தோடு பண்ணு. நீ சாப்பிட்ட சாப்பாடு பிரபஞ்சத்திற்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறார். நம் குரூப்பில் பிரதி ஒருத்தரும் சாதகாலும் யூ ஆர் லீடிங் த குரூப். அதாவது நீ நினச்சிக்கணும், நம்ம குரூப்பில் இருக்கிறவா எல்லாருமே நான் இந்த குரூப்பை நடத்துகிறேன் அப்படின்னு ஒரு பாவனை வரணும், நினைக்கணும். இது அகங்காரமாக சொல்லலை, உண்மை. ஷீ இஸ் லீடிங் த குரூப். இதை நம்ம சேர்ந்து செய்கிறோம், எங்கே போனாலும் நம்ம சேர்ந்து போகிறோம் அப்படின்னு அந்த பாவனை, அதை செய்ய 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 நீங்கள் அதை அனுபவித்து பாருங்கோ. நம்ம சொல்லும்போது உங்களுக்கு அது புரியாது, அந்த பாவனையோடு நீங்கள் செய்யுங்கோ. யூ ஃபீல் மாஸ்டர். அதாவது மாஸ்டர் நம்ம பின்னாடி இருந்து நம்மளை கையை பிடிச்சி அழிச்சிட்டு போகிறார். அது நமக்கு நன்னா புரியும். எந்த நீ வேலை செஞ்சாலும் உன் பின்னாடி மாஸ்டர் உன்னை வழி நடத்துறது நீ அனுபவிப்ப. மறுபடியும் படிக்கிறேன். மனுஷ சேதனத்துவம் 24 கோடி வருஷத்துக்கு பிறகு முதலாக மனுஷ ஆத்மா குரூப்பாக மேலே போவதற்கு தேவையான தீட்சை எடுத்துக்கிறது. குரூப்பாக இது ரொம்ப அபூர்வம். இதுவரைக்கும் இண்டிவிஜுவலாக நிறைய மகாத்மா வந்துட்டு போயிருக்கா, சங்கராச்சாரிகள்லாம் கூட வந்திருக்கா, தனித்தனியாக மகா புருஷர்கள்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கா, குரு பரம்பரையிலே இருக்கா, நூற்றுக்கணக்கான மனுஷா வந்துட்டுருக்கா. அவளை பற்றி பேசலை. மனுஷ சேதனத்துவம் அதை பற்றி சொல்கிறது. பௌதிகத்தில் மூழ்கின நாம் செய்கிற சாதனை சூரிய கிரகணத்தினால அப்வர்ட் மேலே எழும்புறது, மேலே எழுந்துக்கிறது. அற்புதத்தை புரிஞ்சுக்கோ, நம்ம லட்சியத்தை பாரு. விஞ்ஞானி அப்படின்னா அவளோட நாலேஜ் கம்ஸ் அவுட் ஃப்ரம் ஹார்ட். அதாவது இதுக்கு இந்த நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு புஸ்தகம், நோட்புக்கு இதெல்லாம் வேண்டாம். இந்த ஞானம் உங்கள்கிட்டயே இருக்குது, அது உள்ளேருந்து வருது. ரிஷிகள் இந்த மாதிரி ஞானத்தை அடைஞ்சா உனக்கு புரியுறதா? இப்போ இது புரியலையா, அர்த்தம் ஆகலையா, ஆனாலும் கேட்டுக்கோ. மாஸ்டர் ஆர்கே சொன்ன நியமத்தை ஃபாலோ பண்ணு. அவர் திரிகால சந்தியாவதனத்தை ரொம்ப முக்கியமாக சொல்கிறார். எல்லாரையுமே செய்ய சொல்கிறார். இப்போ வரைக்கும் இந்த எஸ்எஸ் மெடிடேஷனில் நம்ம இன்க்ளூட் பண்ணலை.
சூரிய அக்னிஹோத்திரம் பண்ண சொல்கிறார். சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் 2 மந்திரம் சொல்லி செய்யணும். இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நானாக சொல்லலை. மார்னிங் 2 மந்திரம், ஈவினிங் 2 மந்திரம். அதாவது காப்பர் பிளேட்டில் பசு பிராட்டி வச்சு பசு நெய்யில் விட்டு ஓம் அக்னி கற்பூரம் வச்சு அக்னி வந்துடும். அக்னி வந்துட்டா ஓம் சூர்யாய ஸ்வாக இதம் சூர்யாய இதம் நமம, ஓம் பிரஜாபதியே ஸ்வாகா இதம் பிரஜாபதியே இதம் நமம அப்படின்னு 2 ஆகுதி பண்ணணும். மொன உடையாத அரிசி அட்சதையாக இருக்கணும். 10 அட்சதை இருந்தால் போரும். சாயந்தரம் நீ ஃபாலோ பண்ணினா நீ ரிசீவ் செஞ்சுக்க முடியும். அதை ரிசீவ் பண்ணிக்கிறக்கூடிய சக்தி வருது. ரிசீவ் செய்யறதுக்கு ரிசப்டிவிட்டி இல்லை அப்படின்னா அந்த சக்தியை நீ எடுத்துக்க முடியாது. ஈவினிங் பசுபிராட்டி வச்சு மந்திரம் சொல்லி ஓம் அக்னியே ஸ்வாகா இதம் அக்னியே இதம் நமம, ஓம் பிரஜாபதியே ஸ்வாகா இதம் பிரஜாபதியே இதம் நமம. கண்டிப்பாக இதை பண்ணுங்கோ. நீ உன் வீட்டில் செய்கிறது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவாளுக்கும் செய்யறதுக்கு இதமாக பொறுமையாக சொல்லித்தா. உன் சொந்தக்காராலையும் செய்ய சொல்லு. இது செய்ய செய்ய ரொம்ப நல்லது. ஒரு பெரிய சப்ஜெக்டை சொல்கிறதுக்கு முன்னாடி மாஸ்டர் இதை பற்றி சொன்னார். நெக்ஸ்ட்டு வேத மந்திர தரங்கால், அதாவது வேத மந்திரம் சப்தம் வீட்டில் ஒலிச்சுட்டே இருக்கணும். அதனோட நேமம் நமக்கு புரியணும். ஸ்ரீ சுக்தம், புருஷ சுக்தம், மந்திர புஷ்பம் நிரந்தரமாக இது வீட்டில் சப்தம் வந்துட்டுருக்க மாதிரி ஏற்பாடு பண்ண. அது ரொம்ப நல்லது. அதாவது சூரிய அஸ்தமனம் போது ஆரம்பித்து ராத்திரி முழுக்க அது ஒலிச்சுட்டே இருக்கட்டும். ஓம் சூர்யாய ஸ்வாகா இதம் சூர்யாய இதம் நமம அப்படிங்கும்போது அது வரைக்கும் ஒலிக்கட்டும். அந்த மந்திரத்தை உச்சரித்து ஒன்றால் செய்ய முடிஞ்சால் ரொம்ப நல்லது. இதை நீ செய்ய செய்ய எத்தனை பலன் இருக்குது அப்படிங்கிறது நீ அனுபவிக்கும்போது தான் உனக்கே தெரியும். இதை நீ செஞ்சாலே நீ ரிசீவ் செஞ்சுக்க முடியும். ஏன் அப்படின்னா ஒரு சூரிய கிரகண நாள் எப்போவாது வரும். ஆனால் சூரிய கிரணம் தினம் சூரிய கிரகணம் வந்துட்டுருக்கு. சூரிய கிரகணம் பூமிக்கு வரும். அது கரெக்டாக ரிசீவர் இல்லைன்னா டிரான்ஸ்மிஷன் வேஸ்ட் ஆகும். அது வீணாக போயிடும். ரிசீவர் கரெக்டாக இருக்கணும். நீ இதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணி ஆரம்பி. திரிகால சந்தியாவதனம் கண்டிப்பாக பண்ணணும். எல்லாரும் பண்ணணும். 2 முறை அக்னிஹோத்திரம் செய்யணும். அட்லீஸ்ட் ராத்திரி வேத மந்திரம் ஒலிச்சுட்டே இருக்கட்டும். நீ கேட்டாலும் கேட்காட்டாலும் உன்னோட காதுனில் இந்த சப்தம் போயிட்டே இருக்கும். காது கேட்குறோம். இந்த சப்தத்தை காது கேட்கும். இந்த க்ஷணத்தில் சர்வஜத்துவம், சர்வ வியாபகத்துவம், சர்வ சமர்த்துவத்துவம் உனக்கு வரும். பிரகிருதியில் இருக்குது.
அதாவது பிரகிருத்தியத்தில் இருக்கிறத நம்ம உபயோகிக்கிற மாதிரி நம்மளுடைய சரீர அமைப்பு இல்லை. அதுக்காக தான் நம்ம இந்த சந்தியாவந்தனம், இந்த அக்னிஹோத்திரம் இதெல்லாம் பண்ணணும். அதுக்காக தான் இந்த மந்திரத்தெல்லாமும் தினமும் கேட்க சொல்கிறா. அதாவது ஸ்ரீ சுக்தம், புருஷ சுக்தம், மந்திர புஷ்பம் இதெல்லாம் தினம் கேட்க கேட்க நம்ம சரீரம் அதுக்கு ஏற்ப மாறுபடும். அதாவது அதை கிரகிச்சிக்க முடியும். அப்போ சர்வஜத்துவம், சர்வ வியாபகத்துவம், சர்வ சமத்துவத்துவம் வரும். இது பிரகிருதியில் எப்பவும் இருக்குது. எப்பவும் நிரந்தரமாக தேச காலாதீதமாக எல்லா வேளையும் எல்லா இடத்துலையும் கூட இது லட்சணங்கள் இருந்துகிட்டே இருக்குது. அதாவது சர்வஜத்துவம், சர்வ வியாபகத்துவம், சர்வ சமத்துவம் எப்போதும் இருந்துகிட்டே இருக்குது பிரகிருதியில். நமக்கு ஏன் அது உபயோகப்படலை அப்படின்னு சந்தேகம் வருது. நாம் சாஸ்திரப்படி உள்ள நியமத்தை தெரிஞ்சுக்கல. we have to follow the rules. அது எங்கே இருக்குது? அது எப்படி ஃபாலோ செய்யணும்? ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு கெமிஸ்ட்ரி எடுத்துட்டா அவர் நியமத்தை ஃபாலோ பண்ணி அதை படிக்கிறா. ஃபிசிக்ஸ் நியமத்தை பிடிச்சிக்கிறார். இன்ஜினியரிங் நியமத்தை பிடிச்சிக்கிறார். சாஸ்திரத்துக்கும் ஒரு நியமம் இருக்குது. ரகரகமாக விஞ்ஞானிகள் ஃபாலோ பண்ணுறா. அந்த ஃபாலோ பண்ணுற மாதிரி நியமம் நமக்கும் இருக்குது. சர்வஜத்துவம், சர்வ வியாபகத்துவம், சர்வ சமத்துவத்துக்கும் நியமம் இருக்குது. நியமம் எங்கே இருக்குது? பிரகிருதியில் இருக்குது. அதாவது பிரகிருதியில் இருக்கிறதுனால தான் சயின்ஸும் டெவலப் ஆகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சயின்ஸுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கோம். நம்மளோட ப்ராக்ரஸ் நமக்கே தெரியறதில்ல. ரொம்ப அபிவிருத்தி அடைஞ்சிருக்கு. நாம்ளே ஊகிக்கலை. வைத்தியத்தில், கம்யூனிகேஷனில் ரொம்ப மாறுதல் இருக்குது. இன்னும் நாளைக்கு அதெல்லாம் இன்னும் ஊகிக்க முடியாது. நமக்கு நாளைக்கு தேவைப்பட்ட நியமம் கூட பிரகிருத்திலேயே இருக்குது. சமஸ்தமும் இருக்குது பிரகிருத்தியில். இது வரைக்கும் நம்ம பெறாததை இப்போ எப்படி பிடிச்சிப்போம் அப்படின்னு நினைக்கிற. அதாவது அன்னைக்கு வந்த சூரிய கிரகணம் அதுக்கு நமக்கு அனுகூலமாக இருந்தது. சூரிய கிரகணம் அப்படின்னா கிராஹ்யம், கிரகண சக்தியை நம்மகிட்ட கொடுக்கறது. இத்தனை நாள் நமக்கு அது இல்லை. அந்த ஸ்பெஷல் சூரிய கிரகணத்தினால கிரகண சக்தி நமக்கு கிடைச்சிருக்கு. பிரகிருதி நமக்கு ஒத்துழைக்கிறது. கிரகணம் அப்படின்னா கிரகிக்கிறதுன்னு அர்த்தம். ஆத்ம கிரகணம், ஆத்மாவை கிரகிக்கிறது. இவ்வளவு நல்ல விஷயங்கள் சூரிய கிரகணத்தில் இருக்கும்போது சூரிய கிரகணமாக அதை பார்க்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளே சில மூடமாக சில நம்பிக்கைகளை வச்சுட்டுருக்கோம். சூரிய கிரகணத்தை நம்ம உபயோகப்படுத்திக்கணும். பிரகிருதி நியமம் தெரியணும் நமக்கு. அதாவது இந்த நியமத்தெல்லாம் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு இதன் மூலமாக பெறறதுக்கு முன்னாடி
பிரகிருதியே நம்ம பிடிச்சுட்டா நமக்கு எல்லாமே வந்துடுமே. பிரகிருத்திலே எல்லாம் இருக்கே. சர்வஜத்துவம் இருக்குது, சர்வ வியாபகத்துவம் இருக்குது, சர்வ சமர்த்துவத்துவம் இருக்குது. பிரகிருதி எங்கே இருக்குது? இதுதான் மெயின். பிரகிருதி ஆகாசத்தில் இருக்குது. சக்தி எல்லாம் ஆகாசத்தில் இருக்குது. விஸ்வகர்மா சுக்தம் பிரகிருதியில் உள்ள நேமத்தை நம்ம பிடிச்சிக்கும்படியாக செய்கிறது. அதனால் விஸ்வகர்மா சுக்தமும் ரொம்ப அவசியம் கேட்கணும். ஜெய் குருதேவ். இது ஃபஸ்ட்டு அது ஆத்ம அனுபூதி சாதனையில் ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஜெய் குருதேவ்.